ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. மாசான சம்பவம். முத்துக்குமரனுக்கு பேசுகிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். அப்பா தன்னோட பேச்சால் எல்லாரையுமே கட்டி இழுத்துடுறாருப்பா. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த வாட்டி வந்துட்டு கண்டஸ்டன்ஸை வந்துட்டு விஜய்ஸ் அவர்கள் ஆடியன்ஸை வச்சு கலாய்க்கணும்னு சொல்லிட்டு பண்ண விஷயத்த அந்த ஆயுதத்தை எடுத்து திரும்பி அவர் மேலே அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. எல்லோரும் எழுந்திருக்கும் போது எல்லாருமே வந்து கிளாப்ஸ் பண்ணி எல்லோரும் கலாச்சிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸு. பட் இவர் எழுந்திருக்கும் போதும் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவர் பேசுகிற பேச்சுக்கு வந்து நாங்கள் கைத்தட்டல் வந்து பயங்கரமாக தாறுமாறாக வந்துச்சு. சமமாசம் இருந்துச்சு. என்னென்னா அவர் சொல்ல ஆரம்பித்தார். முதல்ல வந்துட்டு கைத்தட்டல் வந்தோடனே ஒரு விஷயம் சொன்னார். அப்போ வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி கேட்டார், என்னங்க என்ன அங்கே சொல்கிறீங்க? இல்லை சார், ஜெஃப்ரி சொன்னால் முத்து அப்படின்னா, முத்து இல்லைடா அங்கே விழுந்த குத்துன்னு அப்படின்னும் போது ஸ்டார்டிங்லேயே செமையாக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருப்பார், ஆக்சுவலாக உங்களை பேச விட மாட்டேன், உட்காருன்னு சொல்கிறேன்னு. அதை வந்து இங்கே வந்து எடுத்து வைக்கிறார். சார் நீங்கள் ஆமாம் சார் உட்கார தான் சொல்லி பண்ணிகிட்ருக்கீங்க. என்னென்னா நீங்கள் கேட்குற கேள்வியை ஆப்போசிட்டில் இருக்கவங்க புரிஞ்சிக்காமல் வேறு பதில் சொல்லி உங்கள் மண்டையை குழப்பி கடைசியில் நீங்கள் பெரியார் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிற அளவுக்கு போனதுனால நீங்கள் உட்காருங்க அப்படின்றீங்க. அது தப்பு இல்லையே சார் அப்படின்னும் போது அவர் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னா, சார் எல்லா சீசன்லேயும் வந்துட்டு 10 பேர் 10 விதமான கேரக்டரில் இருப்பான். ஆனால் இந்த சீசனில் வந்துட்டு ஒருத்தருக்குள்ளே 10 கேரக்டர் இருக்குன்ற மாதிரி சொன்னார். எல்லாருக்கும் செம்ம சிரிப்பு. இன்னொன்று என்ன சொன்னார்னா, சார் மற்ற சீசனில் வந்துட்டு எல்லாருமே போட்டியாளர்களாக இருப்பாங்க, இந்த சீசனில் மட்டும்தான் எல்லோரும் புனிதர்களாக இருக்காங்க சார். எல்லாம் வந்துட்டு ரொம்ப பாசவான்பு ஐயோ அப்படி மாதிரி சொன்னார். அதே மாதிரி மற்ற சீசனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நிறைய பேசுகிறான், நல்லா பேசுகிறான் அப்படின்னா அவனோட எப்படியா நம்ம பீட் பண்ணால் அவனோட சூப்பராக பேசணும்னு நினைப்பாங்க. பட் இந்த சீசனில் மட்டும்தான் அப்படி பேசுகிறியா உன்னை இருறா இந்த வாரத்தோடு முடிச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க சார். அதே மாதிரி மற்ற சீசனில் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் புறணி பேசுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் யாரையும் சொல்லணுமோ அவன் பின்னாடியே வந்து புறணையை சொல்லிட்டு போகிறாங்க சார். ஸோ இந்த மாதிரி மற்றும் போல சார், இது போதுமா இல்லை இன்னும் வேணுமா அப்படின்ற மாதிரி தரமாக கொடுத்தார். உண்மையிலேயே வந்துட்டு அவரை பாராட்டி ஆகணும், அவ்வளோ அழகாக சொன்னார். ஆனாலும் விஜய் சேதுபதி கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே தான், பட் நீங்கள் இன்னுமே ஓப்பனாக பேசணும் சாரி அப்படி சொல்லி உட்கார சொல்லிட்டார். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்ததுலேயே கைத்தட்டலும் சரி, அவரோட பேச்சு திறமை சூப்பராக இருந்தது, அனைவராலும் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். முத்துக்குமரோட கேம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.